திருநங்கைகள் திருத்த மசோதா 2026 மக்களவையை தொடர்ந்து மாநிலங்களவையிலும் குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேற்றப்பட்டது. நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலரும் இந்த மசோதாவை வரவேற்று சமூக நீதி மற்றும் கண்ணிய வாழ்வை உறுதி செய்யும் வரலாற்று சிறப்பான மைல்கல் என குறிப்பிட்டனர். அதே சமயம் திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் இந்த மசோதாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். இரு அவைகளிலும் நிறைவேற்றப்பட்ட மசோதா குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்கு பின் அதிகாரப்பூர்வ சட்டமாக நடைமுறைக்கு வரவுள்ளது. ஒவ்வொரு முறையும் திருநங்கையருக்கு எதிராக மத்திய அரசு செயல்படுகிறது என திமுக எம்பி திருச்சி சிவா குற்றம் சாட்டியுள்ளார். திருநங்கையர் மசோதாக்கள் அனைத்தும் அவர்களுக்கு எதிராகவே உள்ளது என தெரிவித்துள்ள அவர், திருநங்கையர் யார் என்பதை அவர்கள் மட்டும்தான் முடிவு செய்ய வேண்டும் என்றும், மருத்துவத்துறையால் முடிவு செய்ய வேண்டும் என்பது ஏற்புடையதல்ல என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் அவர் மத்திய அரசின் திருநங்கைகள் மசோதாவை திரும்பப் பெற்று தேர்வுக் குழுவுக்கு அனுப்ப வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். அரசு கொண்டு வந்த திருத்தங்களுடன் நிதி மசோதா 2026க்கு மக்களவையில் ஒப்புதல் வழங்கப்பட்டது. இந்த மசோதா மீதான விவாதத்திற்கு பதிலளித்து மக்களவையில் பேசிய மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், நடுத்தர வர்க்கத்தினர், விவசாயிகள் மற்றும் சிறு தொழில்துறையினரை மையமாக கொண்டு 5 அடிப்படை கொள்கைகளின் கீழ் இந்த மசோதா வடிவமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் பிரதமர் மோடியின் தலைமையின் கீழ் இந்தியா சீர்திருத்த எக்ஸ்பிரஸ் பாதையில் பயணிக்கிறது என்றும், எதிர்க்கட்சிகள் பொறுப்பற்ற முறையில் மக்களை திசை திருப்பாமல் நாட்டின் வளர்ச்சிக்கு ஒத்துழைக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். கேரளம் சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் கேரளம் செவிலியர்களின் அர்ப்பணிப்பு குறித்து ராகுல் காந்தி பேசியிருக்கும் வீடியோ சமூக வலைதளங்களில் கவனம் பெற்றுள்ளது. உடல்நலம் பாதிக்கப்பட்ட தனது தாய் சோனியா காந்தி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சமயத்தில் ஒவ்வொரு மணி நேரத்திற்கு ஒருமுறை அறைக்குள் வந்த கேரள செவிலியர் தனது தாயை பரிசோதித்து ஆறுதல் தெரிவித்து வந்ததாக கூறியுள்ளார். இவரைப் போல் இரவு முழுவதும் உறங்காமல் விழித்து பல நோயாளிகளுக்கு ஆறுதலாக இருக்கும் செவிலியர்கள் ஏராளம் என்று தெரிவித்துள்ள ராகுல் காந்தி, இதுதான் கேரளாவின் ஆன்மா என்று புகழ்ந்துள்ளார். சிக்கிமின் வடபகுதியில் ஏற்பட்ட அடுத்தடுத்த நிலச்சரிவுகளால் சுமார் 150 முதல் 200 சுற்றுலா பயணிகள் சுங்தாங் பகுதியில் சிக்கியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. பாறைகள் சரிந்து சாலைகள் சேதமடைந்ததால் போக்குவரத்து முழுமையாக பாதிக்கப்பட்டது. இதற்கிடையே பயணிகள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டனர். இந்த நிலையில் மீட்பு மற்றும் சாலை சீரமைப்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. பெட்ரோலில் எத்தனால் கலப்பை 20% இருந்து 30% உயர்த்த வேண்டும் என அகில இந்திய மதுபான உற்பத்தியாளர்கள் சங்கம் மத்திய அரசுக்கு கோரிக்கை விடுத்தது. மத்திய கிழக்கில் நிலவும் போர் பதற்றம் காரணமாக கச்சா எண்ணெய் விலை உயர்ந்ததால் இந்த மாற்றம் மூலம் இறக்குமதி சார்பு குறையும் என உற்பத்தியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. மேலும் 20%க்கும் அதிகமான எத்தனாலை வழங்க தயாராக இருக்கிறோம் என்றும் மத்திய அரசுக்கு உறுதியளித்துள்ளனர். நாடாளுமன்ற கூடும் தேதிகளில் மாற்றம் செய்து மத்திய நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு அறிவித்துள்ளார். முன்னர் வரும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை நாடாளுமன்ற அமர்வு நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறையாகவே இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மக்களவையில் நிதி மசோதா 2026 நிறைவேற்றப்பட்ட நிலையில் வருகின்ற வெள்ளிக்கிழமை மாநிலங்களவையில் நிதி மசோதா விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மார்ச் 30ஆம் தேதி வழக்கம் போல் நாடாளுமன்றம் திட்டமிட்டபடி நடைபெறும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தீவிரவாத வழக்கு ஒன்றில் இந்திய நீதிமன்றம் அளித்த தீர்ப்பை எதிர்த்து பாகிஸ்தான் தரப்பில் வெளியிடப்பட்ட கருத்துக்களுக்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. தீவிரவாத வழக்கு ஒன்றில் ஆசியா ஆண்ட்ரபி என்ற காஷ்மீர் பிரிவினைவாத தலைவருக்கு சமீபத்தில் ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டது. இந்த தீர்ப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்த பாகிஸ்தான் காஷ்மீரில் மனித உரிமைகள் ஒடுக்கப்படுவதாக விமர்சித்திருந்தது. இந்த நிலையில் பாகிஸ்தானுக்கு இதை பற்றி பேச உரிமை இல்லை என்றும், பொய்யான தகவல்களை பரப்பாமல் தங்களது மனித உரிமை மீறல்கள் குறித்து முதலில் பாகிஸ்தான் ஆய்வு செய்ய வேண்டும் என்று இந்தியா பதிலடி கொடுத்துள்ளது. மார்ச் 31ஆம் தேதிக்குள் இந்தியாவை நக்சல் இல்லாத நாடாக அறிவிக்க மத்திய அரசு தீவிர நடவடிக்கை மேற்கொண்டு வரும் நிலையில் சத்தீஸ்கரில் எஞ்சியுள்ள நக்சல்களின் முக்கிய தலைவர்களுள் ஒருவரான பபா ராவ் தனது குழுவினர் 17 பேருடன் சரணடைந்துள்ளார். செவ்வாய்க்கிழமை தெற்கு பஸ்தர் பகுதியில் கடந்த 20 ஆண்டுகளில் பாதுகாப்பு படையினர் மீதான பல்வேறு தாக்குதல்களில் தொடர்புடையவர் பபா ராவ். தற்போது தனது குழுவுடன் சரணடைந்திருப்பதன் மூலம் சத்தீஸ்கரில் உயர்மட்ட நக்சல் தலைமைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.
ஒடிசாவில் தேடப்பட்டு வந்த நக்சல் தலைவர் சுக்ரு மற்றும் மேலும் 4 நக்சல்கள் காவல்துறையிடம் சரணடைந்தனர். இந்தியாவை நக்சல்கள் இல்லாத நாடாக அறிவிக்க மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வரும் நிலையில் ஒடிசாவின் கந்தமால் மாவட்டத்தில் எஞ்சியுள்ள 8 முதல் 9 நக்சல்கள் சரணடைந்துவிட்டால் இந்த மாவட்டம் நக்சல்கள் இல்லாத மாவட்டமாக அறிவிக்கப்படும் என்று அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கு நாடுகளில் பதற்றம் நிலவி வரும் சூழலில் அமெரிக்கா விடுத்த அமைதி பேச்சுவார்த்தைக்கான அழைப்பை ஈரான் திட்டவட்டமாக நிராகரித்துள்ளது. அமெரிக்காவின் இந்த நடவடிக்கை ஒரு ஏமாற்று வேலை என சாடியுள்ள ஈரான், இரு நாடுகளுக்கும் இடையிலான மோதலை முடிவுக்கு கொண்டுவர 5 முக்கிய நிபந்தனைகளை விதித்துள்ளது. தங்களின் இறையாண்மை மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் இந்த நிபந்தனைகள் அமைந்துள்ளதாக தெரிவித்துள்ள ஈரான் அரசு, இவற்றை நிறைவேற்றினால் மட்டுமே அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை சாத்தியம் என்றும் குறிப்பிட்டுள்ளது. உணவுப் பொருட்களுடன் ஹார்முஸ் ஜலசந்தியை கடக்க முயன்ற பாகிஸ்தான் கப்பலை ஈரான் திருப்பி அனுப்பியதாக தகவல் வெளியாகியுள்ளது. உரிய அனுமதி பெறாத காரணத்தினால் செல்லன் என்ற பாகிஸ்தான் கண்டெய்னர் கப்பல் கராச்சி நோக்கி திருப்பி அனுப்பப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கு இடையே மத்தியஸ்தம் செய்யும் முயற்சியில் தான் ஈடுபட்டுள்ளதாக பாகிஸ்தான் தெரிவித்துள்ள நிலையில் பாகிஸ்தான் கப்பல் திருப்பி அனுப்பப்பட்டுள்ள சம்பவம் அரங்கேறியிருப்பது குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு லெபனானில் காசா பகுதியில் நடத்தியதைப் போன்ற அதே அளவிலான அழிவை ஏற்படுத்த முயல்கிறார் என ஸ்பெயின் பிரதமர் கடுமையாக குற்றம் சாட்டியுள்ளார். அமெரிக்கா இஸ்ரேல் இணைந்து ஈரானுக்கு எதிராக நடத்தும் போருக்கு எதிரான தனது அரசின் நிலைப்பாட்டை விளக்குவதற்காக நாடாளுமன்றத்தில் பேசிய அவர் இந்த கருத்தை வெளியிட்டார். மேலும் ஈரானின் புதிய உயர் தலைவர் முஜ்தபா காமேனி அவரது தந்தையை விட அதிகமாக கடுமையான மற்றும் ஆணவமான ஆட்சியாளராக உள்ளார் என்றும் அவர் விமர்சித்தார். காசா பகுதியில் அத்தியாவசிய பொருட்களின் விலை கடுமையாக உயர்ந்ததால் மக்கள் உணவிற்காக இலவச உணவகங்களையே சார்ந்து வாழும் நிலை உருவாகியுள்ளது. கான் யூனிஸில் கோழி இறைச்சி விலை கடுமையாக உயர்ந்ததால் தங்கள் குழந்தைகளுக்கு கூட வாங்க முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளதாக தாய்மார்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். சந்தைகளில் பொருட்கள் கிடைக்காமல் அதிக விலைக்கு விற்க வேண்டிய நிலை இருப்பதாக வியாபாரிகளும் தெரிவித்துள்ளனர். அமெரிக்காவுடன் தொடர்ந்து தொடர்பில் உள்ளதாகவும் யுக்ரைன் பிரச்சினைக்கு தீர்வு காணும் முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படும் என நம்புவதாகவும் ரஷ்யா தெரிவித்துள்ளது. ரஷ்ய அதிபர் மாளிகை செய்தி தொடர்பாளர் டிமிட்ரி பெஸ்கோவ் சமரசத்திற்கு தேவையான சூழ்நிலைகளை உருவாக்க அமெரிக்கா மேற்கொள்ளும் முயற்சிகளை ரஷ்யா வரவேற்கிறது என கூறினார். மேலும் ரஷ்யா தொடர்ந்து பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் ரஷ்ய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழு விரைவில் அமெரிக்காவுக்கு பயணம் மேற்கொள்ளலாம் என தகவல் வெளியாகியுள்ளது. டென்மார்க் நாட்டில் நடைபெற்ற பொதுத் தேர்தலில் கடுமையான தோல்வியை சந்தித்ததை தொடர்ந்து பிரதமர் மெட்டே ஃப்ரெட்ரிக்சன் தனது அரசாங்கத்தின் ராஜினாமா கடிதத்தை டென்மார்க் மன்னரிடம் அதிகாரப்பூர்வமாக சமர்ப்பித்தார். கடந்த தேர்தலில் 50 இடங்களை பெற்றிருந்த சமூக ஜனநாயக கட்சி இம்முறை 179 இடங்களை கொண்ட பாராளுமன்றத்தில் வெறும் 38 இடங்களையே கைப்பற்றியுள்ளது. சட்டவிரோத குடியேற்றம், வாழ்வாதார செலவு உயர்வு மற்றும் நலத்திட்டங்கள் குறித்த மக்களின் அதிருப்தியே இந்த தோல்விக்கான முக்கிய காரணங்களாக கூறப்படுகிறது.